வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி வெளியிட்ட அறிக்கையில் கூறியதாவது: நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள் போர்வையில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதை மக்கள் முறியடிப்பார்கள். நடந்த 3 கட்ட வாக்குப்பதிவில் 33 கோடி பேர், அதாவது 66.1% பேர் வாக்களித்துள்ளனர். அடுத்த 4 கட்டங்களில் 258 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. இதுவரை வெளிவந்த 2024 மக்களவை தேர்தல் கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்புகளில் கூட பாரதிய ஜனதாவுக்கு மீண்டும் தனி பெரும்பான்மை கிடைக்கும் என்றே கூறுகின்றன. பெரும்பாலான கணிப்புகள் பாரதிய ஜனதாவுக்கு 350 முதல் 400 இடங்கள் வரை கிடைக்கும் என்றே கூறுகிறது. பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நாள்தோறும் அவதூறுகளை, கட்டுக்கதைகளை பரப்பி வருகிறார்கள். பாரதிய ஜனதாவை இந்துத்துவா கட்சி என பேசுவது மதவாதம் இல்லையாம். சிறுபான்மையினர் வாக்குகளை மொத்த அறுவடை செய்ய இந்து மதத்தை இழிவுபடுத்துவது, சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்வது மதச்சார்பின்மையாம். ஏன் இந்து மதத்தை, இந்து நம்பிக்கைகளை இழிவுபடுத்துகிறீர்கள் என்று கேட்டால் மதவாதிகள் என்கிறார்கள். இந்தியர்களுக்கு என தனித்துவம் எதுவும் இல்லை. அவர்கள் எல்லோரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் போல ராகுலின் குரு சாம் பிட்ரோடோ பேசுகிறார். இதை பிரதமர் மோடி மக்களிடம் அம்பலப்படுத்தி வருகிறார். இதை பொறுக்க முடியாமல் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான பிம்பத்தை கட்டமைக்கும் முயற்சியில் சில சக்திகள் ஈடுபட்டுள்ளன. மக்கள் சக்திக்கு முன்பு எந்த பொய் பிரச்சாரமும் எடுபடாது. மக்களின் பெரும் ஆதரவோடு எதிர்க்கட்சிகளின் சதித்திட்டங்களை எல்லாம் தூள் தூளாக்கி பிரதமர் மோடி தலைமையில் 400க்கும் அதிகமான இடங்களில் வென்று ஆட்சி அமைப்பது உறுதி என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெயிலின் தாக்கத்தால் கடுமையான வறட்சி நிலவியது. குடிநீர் கிணறுகள், நீரோடைகளில் தண்ணீர் வரத்து குறைந்து மக்கள் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று மதியம் கோடை மழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரம் பெய்த கனமழையால் வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான காலநிலைக்கு மாறியது. வனம் மற்றும் தேயிலை தோட்டங்கள் வறட்சியின் பிடியிலிருந்து சற்று மீண்டது. திருவாரூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி வந்தது. சுட்டெரிக்கும் வெயிலால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மன்னார்குடி, கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் மதியம் கனமழை வெளுத்து கட்டியது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை துவக்கி பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறார். 2026 சட்டசபை தேர்தலில் களமிறங்குகிறார். நடிகர் விஷாலும் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருப்பதாக சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு ஒன்றில் அவரே தெரிவித்தார். நடிகர் பட்டாளமே அரசியல் களத்தில் குதிக்க தயாராகி வருவதால் 2026 சட்டசபை தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க துவங்கியது. நடிகர் விஜயை தொடர்ந்து நடிகர் சூர்யாவும் ரசிகர் மன்றத்தை பலப்படுத்தி அரசியலில் அதிரடியாக இறங்க வாய்ப்பிருப்பதாக பரபரப்பாக பேசப்படுகிறது. இதற்கு அச்சாரமா திருவாரூர் தனியார் மகாலில் அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்க செயல் தலைவர் ஆர்ஏ ராஜ் தலைமையில் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய சூர்யா நற்பணி இயக்க மாநில பொருளாளர் ஹரி, மாவட்ட தலைவர் குணா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மாவட்ட மற்றும் கிளைகள் தோறும் புதிய பொறுப்பாளர்களை நியமித்து நற்பணி இயக்கத்திற்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து சூர்யா அரசியலுக்கு வருவாரா என்பது குறித்து செய்தியாளர்கள் கேள்விக்கு சூர்யா நற்பணி இயக்க செயல் தலைவர் ஆர்ஏ ராஜ் பதிலளித்தார். அது விஜயோட, நீங்க விஜய் கிட்ட தான் கேட்கணும். அவர் வந்திருக்காரு, அவர் யாருக்கு ரீச் எதுவும் சொல்ல. பட் இப்ப இந்த மாதிரி கட்டாயத்துல இருந்து வரப்படுத்துறது அரசியலுக்கு ஒரு முன்னோட்டமா எடுத்துக்கலாம். தெரியலங்க, அது காலத்தின் கட்டாயம் சொல்ல முடியாது.
ஏன்னா இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல் நின்று தான் வந்து ஒரு ஆழம் பார்த்து அதுக்கப்புறம் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு விஜய். இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. இப்போ நீங்கள் இந்த கூட்டம் போடுறதுக்கும் உள்ளாட்சி தேர்தல் வரதுக்கும் அதே மாதிரி பாணியை நீங்களும் பின்பற்றுறீங்கன்னு நினைக்கலாமா, எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி சொல்ல முடியாதுங்க. உள்ளாட்சி தேர்தல் போட்டிக்க வாய்ப்பு இல்லை. அதுதான் சொல்லிட்டேன், உங்களுக்கு காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஊட்டியில் மெட்ராஸ் ரேஸ் கிளப் சார்பில் 137வது குதிரை பந்தயம் கடந்த 6ஆம் தேதி துவங்கியது. இதில் பெங்களூர், சென்னை, பூனே உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து 500 பந்தய குதிரைகள் பங்கேற்றன. 3 வயதுக்கு உட்பட்ட குதிரைகளுக்கான டெர்பி ஸ்டேக்ஸ் பந்தயம் நடைபெற்றது. இதில் 11 குதிரைகள் பங்கேற்றன. போட்டி தூரம் 1600 மீட்டர் என நிர்ணயம் செய்யப்பட்டது. இதில் வெற்றி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த ராயல் டிஃபெண்டர் என்ற குதிரை வெற்றி கோப்பையை தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற ராயல் டிஃபெண்டர் குதிரையின் உரிமையாளர் மற்றும் சாரதிக்கு ரொக்க பரிசுகள், கோப்பைகள் வழங்கப்பட்டன. வின்னர் பட்டம் சுமந்தபடி ராயல் டிஃபெண்டர் ஓடுகளத்தை வலம் வந்தது. குதிரை பந்தயத்தை ஆயிரக்கணக்கான டூரிஸ்டுகள் கண்டு ரசித்தனர். உடுமலை ரோட்டரி சங்கம் சார்பில் 42 லட்சம் ரூபாய் செலவில் நடமாடும் இலவச பல் மருத்துவ வாகனம் துவக்க விழா நேதாஜி மைதானத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி மாவட்ட கவர்னர்கள் இளங்குமரன், கார்த்திகேயன் கலந்து கொண்டு வாகன சேவையை துவக்கி வைத்தனர். இந்த வாகன சேவையால் திருப்பூர், கோவை, ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்ட பள்ளி குழந்தைகள், மலைவாழ் மக்கள் மற்றும் பொதுமக்கள் பயனடைவர். விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் ரகுநந்தன் ராஜு, செயலாளர் சரவணகுமார், திட்டத்தின் தலைவர் கார்த்திகேயன், இணைத் தலைவர் வெங்கடேஷ், அறக்கட்டளை தலைவர் ஆடிட்டர் சிவபிரகாஷ் மற்றும் பல் டாக்டர்கள் கலந்து கொண்டனர்.